நிகிதா மீது பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் 6 மோசடி வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் நிகிதா இன்று விசாரணைக்கு ஆஜராவார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் நிகிதா இதுவரை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அஜித்குமார் மரண வழக்கில் சட்டப்படி முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாக நிகிதா ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அஜித்குமார் மரணம் பெரும் வருத்தத்தை அளிப்பதாகவும் தனக்கு எந்த அதிகாரியையும் தெரியாது என்றும் அவர் விளக்கமளித்து பேசியிருந்தார். திருப்புவனம் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரியும் நிகிதா தீவிர பாஜக ஆதரவாளராக செயல்பட்டது அம்பலமாகியுள்ளது. முகநூல் உட்பட சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டு வந்திருக்கிறார் நிகிதா. பாஜக ஆதரவு மட்டுமின்றி திமுக மற்றும் திராவிட இயக்கங்கள் மீது வெறுப்பு கருத்துக்களையும் அவர் பதிவிட்டு வந்திருக்கிறார். அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான நிகிதா அவரை பாராட்டி பல்வேறு பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் பதிவிட்ட ஆடியோவை இப்போது பார்க்கலாம். சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம். கண்டிப்பா நான் எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு ரொம்ப வேதனை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். 1 வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்போ வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம். கண்டிப்பா நான் எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு ரொம்ப வேதனை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். 1 வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்போ வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.